இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் மேலும் கட்சிகள் கூட்டணிக்கு வந்தாலும் இல்லை என்றாலும் கூட பொதுமக்கள் கண்டிப்பாக ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர வைப்பார்கள் என்றுதான் இன்றைக்கு பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 26 அதிமுகவிற்கு எதிர்காலம் இருக்கின்றது. அவருடைய ஆட்சி மலரும் என்கின்ற பிரகாசமான எதிர்காலம் தெரிகின்றது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் கூட்டணியை சீட்டு பிரிப்பதிலே ஆரம்பித்தவுடன் கண்டிப்பாக திமுக கூட்டணியில விரிசல் வரும். அதிமுக கூட்டணியில் எத்தனை தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்லை, எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்கின்ற ஒரு முணுமுணுப்போடு அதிமுக கூட்டணியில இணைவார்கள். எதிர்பாராத அளவிலே அதிமுக கூட்டணி பலம் அடையும். அசைக்க முடியாத அளவிற்கு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றுதான் எங்களுடைய குறிக்கோளாகவும் இருக்கின்றது. ஆகவே நாம் 2026 கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை எதிர்பார்க்கலாம். ஆனா இது சீமான் விஜய் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க அதிமுக கூட்டணியில. தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் எதிர்கால அரசியலுக்கு அவர்கள் சற்று யோசனை செய்தால் கண்டிப்பாக அதிமுக கூட்டணியில இணைவார்கள். அவர்கள் எதிர்பார்க்கின்றதை அதிமுகவுடைய தலைமையை ஆலோசனை செய்து கண்டிப்பாக அவருடைய வியூகத்தை வகிப்பார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கண்டிப்பாக நடைபெறுவதற்கும் அது வாய்ப்பு இருக்கின்றது. அதுதான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அதாவது அது உட்கட்சி பிரச்சனையாக இருந்தாலும் கட்சியை விட்டே வெளியேறுகின்ற ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயரையும் அம்மாவுடைய பெயரையும் முழு மூச்சாக கொண்டு இருந்தவர், அமைச்சராக இருந்தவர், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர். அப்படிப்பட்டவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கட்சியை விட்டு வெளியேறுகிறார் என்று சொன்னால் அதில் கண்டிப்பாக உள்நோக்கம் இருக்கின்றது. யாரோ அவருடைய மண்டையை செலவு செய்திருக்கிறார்கள். இங்க இருந்தால் உங்களுக்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை, நீங்கள் எங்களிடத்துல வாருங்கள் என்று செலவு செய்திருக்கிறார்கள். அதை நம்பி ஏதோ பழமொழி சொல்வார்கள், மண் குதிரையை நம்பி ஆற்றிலே இறங்கின கதையாகத்தான் அவருடைய கதை எதிர்காலத்தில் அமைந்துவிடும். அவர் அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் தோன்றுகிறது. ஆக எல்லோரும் சொல்வது போல எங்கிருந்தாலும் வாழ்க என்றுதான் நாம் சொல்ல முடியும். இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்துவிட்டு பதவிகளை அனுபவித்து விட்டு இன்றைக்கு வெளியேறி இருப்பது அது சொந்த கட்சிக்கு துரோகம் செய்வது போலதான் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் கூட்டணி என்பதோடு இதே அதிமுகவினர் இன்னும் அதிகமாக கூட பேசலாம். இது அந்த கட்சியினுடைய விவகாரம் என்றுதான் தோன்றுகிறது. இருந்தாலும் எங்களுடைய கருத்து ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.